அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாரே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாரே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பரிசுத்தமான பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவன் தருகின்ற ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கவும், மிக முக்கியமாக இந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய இந்த பரிசுத்த பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் மக்கள் ஒவ்வொருவருக்கும் முழு விடுதலை தரவும், இந்த நோயிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தர வேண்டும் என்று பக்தியோடு ஒப்புக் கொடுத்து நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சகோதர சகோதரிகளும் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது
அரசே ஆற்றல் அணை கொண்டு வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையிரென்று என்றென்று வாழ உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம்மஞ்சாட்டை ஏற்றருளே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நேரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம்முடைய அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம்முடைய கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருளுகிறார். சாலோமன் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12, திருவார்த்தைகள் 13, 16, 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேற கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செற்குண்டிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வான்முகிலும் உயிர்மலையும் உந்தன் புகழ் பாட
உன் பெயர் சுவை பாட வான்முகிலும் உயர்மலையும் உங்கள் புகழ் பாட தேன் பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட வான் பொழியும் நீர் துளிகள் உங்கள் அருள் பாட யானது திருப்புகழை கவியால் தினம் பாட ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆயிரம் துதி பாட இந்த நாவினில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 43 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள்.
அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவளை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய இறை மக்களே, நாம் இன்றைக்கு பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். சிறப்பாக நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் திருப்பலிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவருடைய இந்த பரிசுத்தமான நற்கருணை திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் அனைத்து நோய்களிலிருந்தும் அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைக்கு முக்கியமாக நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு கருத்தை எடுத்து சொல்கிறார். இறை ஆட்சியை பற்றி. இறையாட்சி என்பது இந்த களைகள் உவமை, கடுகு உவமை, புளிப்பு மாவு, இந்த 3 உவமையும் எடுத்து சொல்லி ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். இதில் பார்க்கிற பொழுது அனைத்துமே சிறியதாக இருக்கிறது. இந்த களைகளை விதைக்கின்றான் பகைவன், ஆனால் வளருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த கோதுமை மணி ஒன்றையும் விட்டு விடாமல் அதை பிடுங்கி விடுவார்கள், அதனால் அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். சிறிய சிறிய காரியங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். மிக முக்கியமாக இந்த ஒரு துன்ப நாட்களில், வேதனை நிறைந்த நாட்களிலே நாம் வெளியே செல்ல முடியாமல், நம்முடைய தொழில்களை செய்ய முடியாமல், படிக்க முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல், அனைத்துமே முடங்கி போயிருக்கிற இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு நிறைவாய் கிடைக்கவும், மிக முக்கியமாக நாம் எவற்றிலும் மனம் தளர்ந்து விடாமல் ஆண்டவர் நமக்கு இந்த துன்ப காலத்தை கடந்து ஒரு நன்மையை கொடுப்பார். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இன்னும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்ற இறைவன் என்ற நம்பிக்கை நாம் தொடர்ந்து வளரவும், ஆண்டவருடைய இந்த பரிசுத்த பலி நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இத்திருப்பலில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். கடவுளுடைய ஆசீர் அருள் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. தொடர்ந்து இந்த துன்ப காலங்களை கடந்து செல்ல இறைவன் நமக்கு துணை நிற்பாராக. ஆமீன். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின்
இறைமகன் நமக்காய் மனிதரானார். தன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாழ்த்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இறக்கின்றான். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவன் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தையாகிய இடத்திலே சமர்ப்பிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதித்து இந்த தொற்று நோயிலிருந்து முழு விடுதலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது நாட்டு தலைவர்களை ஆண்டோடைய பாத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வல்லமையும் ஞானத்தையும் தந்து நாட்டு தலைவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியம் புரிந்தவராய் அவர்கள் சரியான திட்டங்களை தீட்டி மக்களை வழிநடத்தவும் மக்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டிய அந்த சரியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வேதனையிலிருந்து, இந்த நோயிலிருந்து அவர்கள் உம்முடைய இரத்தத்தினால் குணப்படுத்தப்பட்டு முழுமையாக அவர்கள் குணமாகி முழுமையாக அவர்கள் தங்களுடைய பணிகளுக்கு வர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நோயினுடைய தாக்கத்தினால் ஒவ்வொருவரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் இவர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து இந்த நோயுற்ற மக்களுக்கு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவரையும், செவிலியர்களையும், துப்புரவு பணியாளர்களையும் பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவர்களுக்கு அரணாக இருந்து மன தைரியத்தை தந்து உமது ஆசிரை தந்து அவர்கள் செய்கின்ற இந்த தியாகமிக்க பணியிலே அவர்களோடு இருந்து வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறப்பாக நமது பங்கை ஒப்புக் கொடுப்போம். பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது இரக்கம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிடைக்கவும் கீஜி அண்ணன் நகர் அந்தோனியார் ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பங்கு மக்களையும் பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். உமது இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவும் செல்லுகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் நிறையவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அன்றைக்கு அந்த கொலை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்தது போல எங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைஞ்சி வேண்டுகின்றோம். ஆமென். உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின்
படைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கை உவப்புடனே தாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கை உவப்புடனே தாயின் நிறைவா. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. மனிதிடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, நான் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன், நான் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம்முடைய திருமகனின் நிறைவாக ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கை மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சிமையின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையும் மீட்பராகும் ஈடேற்றுபராக எங்களுக்கு அனுப்பினீர். தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, என்னை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் இத்திடம் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாய் ஆண்டோடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டோடைய பரிசுத்த ரத்தம் நம் ஒவ்வொரு மீது தெளிக்கப்பட்டு ஆண்டோடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும் இறைவனுடைய இரக்கத்தை முழுமையாக உணர ஜெபிப்போம். தொற்று நோயிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து இந்த நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். பங்கை ஒப்புக் கொடுப்போம். பங்கில் இருக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் அவரை நினைவு கூறுவோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்றெடுக்கும் அது உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதலாட்சி வருக, முதல் திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தருமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின் சலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும். அது மருந்தாகிட அருள் புரியும். ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வர வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய திருவிழா நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் எங்களை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் ஜெபத்திற்காக மன்றாடுவோம். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்துள்ளார். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம்.
பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மக்கள் எங்களுக்காக